நீ ஒரு செடி போல இருந்தாய். என் கரத்தை தொட்ட இந்த நொடி முதல் மரமாக வளரப் போகின்றாய். உன் கனவு ஒரு கனவாக மட்டும் இல்லாமல் அது உண்மையாக நடக்கப் போகின்றது. நீ எண்ணிய அந்த நல்ல செய்தி இப்பொழுது உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயம் இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும். அதற்கான அத்தனை வழிகளையும் நான் செய்திருக்கின்றேன். உன்னுடைய உள்ளத்தில் என்னை உணர்ந்து கொள். அமைதியாக நீ இந்த விநாயகனிடம் உனக்கு தேவையானவற்றை எல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டு நீ நிம்மதி அடை. உன்னுடைய வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் என்னுடைய மனதிற்குள் முழுமையடையும். உன்னுடைய முயற்சி ஒவ்வொன்றும் வெற்றியை அடையும். நீ எவ்வளவு தூரம் நடந்தாயோ இப்பொழுது உன்னை என்னுடைய கரம் நீட்டி அழைத்து நல்ல பாதைக்கு கொண்டு செல்ல தயாராகிவிட்டேன். உன்னுடைய நம்பிக்கையை மையமாக வைத்து என் கரத்தை தொட்டு விட்டாய். நம்பிக்கையற்ற வாழ்க்கை மரபில்லாத மரத்தைப் போல தன்னம்பிக்கையுடன் வாழும் உன் மனம் மழைக்கு பிறகு மலரும் செடியைப் போல வளர்ந்து விட்டது. இப்பொழுது அந்த செடியானது மரமாக வளரப்போகின்றது. என் அன்பு குழந்தையாகிய நீ எத்தனை கஷ்டங்களை பட்டிருந்தாலும் என் கரத்தை தொட்ட இந்த நொடி முதல் உனக்கு வெற்றிக்கான முத்திரைதான். நீ தனியாக இல்லை. உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் பின்புலமாக ஒரு தெய்வ சக்தி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அது இந்த விநாயகன். என்னுடைய பார்வை விழுந்த இடத்தில் தடைகள் எல்லாம் உருகிவிடும். என்னுடைய கரத்தை நீ தொட்ட இடத்தில் அதிர்ஷ்டம் விரிவடையும். மனதில் நெருக்கமாக இருந்தாலும் எப்பொழுதுமே முகத்தில் புன்னகையை வைத்திரு. விநாயகன் உன் மீது ஒரு கண்ணை வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ சோர்ந்த நாட்களெல்லாம் இப்பொழுது உன்னை வலிமையாக்க வந்திருக்கின்றது. புதிய வழியில் நான் உன்னை அழைத்து செல்ல போகின்றேன். நீ காணும் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த விநாயகனுடைய அருள் நிறைந்திருக்கின்றது. இழப்பின் பின்பும் எப்பொழுதும் ஒரு சிறந்த ஈடும் இருக்கும். அந்த விசுவாசம், அதே சமயம் அதுதான் விநாயகனுடைய அருளாக உன் வாழ்வில் வெளிப்படும். உன் கையில் காலம் கொடுத்த அனுபவங்கள் உன்னை அழிக்கவில்லை, மாறாக உன்னை வளர்த்தது. உன் துன்பம் ஒரு விதையில் மாற்றப்பட்டது. அது இப்பொழுது மலரப்போகின்றது. வெற்றி மலராக இந்த விநாயகன் மலரச் செய்ய போகின்றேன். நீ கேட்டிருந்த பதில் இப்பொழுது கேட்கப்பட போகின்றது. உன் இரவுகள் அனைத்தும் விழிப்புடன் கடந்திருக்கலாம். ஆனால் இனி உன் தூக்கம் அழகான கனவோடு வரும். திறந்த வாசலில் நின்றிருக்கின்றேன் இந்த விநாயகன். தனிமைகள் தீரும் நேரம் இது. நம்பிக்கையை விரிவாக்கும் நேரம் இது. வாழ்க்கையின் வினாடிகள் எல்லாம் புதிய அர்த்தத்தை பெறும் தருணம் இது. நீ நினைத்தது உண்மையாதலால் விநாயகன் உனக்காக நல்லனவற்றை கொடுக்க வந்திருக்கின்றேன். உன் மனம் சில விஷயங்களில் திகைத்து போவதை இனி நான் பார்ப்பேன். பிறருக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய அளவிலும் உன்னுடைய செயல்கள் இனி இருக்கும். உன் வாழ்விற்கு நன்மையை சேர்க்கக்கூடிய அளவில் உன்னுடைய சிந்தனையும் செயல்களும் இனி இருக்கும். நாளை உன்னுடைய முகத்தில் இருக்கும் புன்னகை இன்றைய கண்ணீரினுடைய பெருமைதான். எவ்வளவு தூரம் நீ நடந்தாயோ அதை விட பெரிய தொலைவில் விநாயகன் உன்னை வளர்க்கப் போகின்றேன். உன்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பயத்தை நீ போக்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தன்னம்பிக்கை உன் நெஞ்சத்தில் ஆழமாக பிறக்கக்கூடிய அளவிற்கு தடைகளை எல்லாம் பார்த்து எந்த ஒரு நடுக்கமும் கொள்ளாமல் தகர்த்தெறியக்கூடிய அளவிற்கு அதை தாண்டி செல்லக்கூடிய அளவிற்கு துணிவு உனக்கு வரப்போகின்றது. நீ பயப்படாதே. என் அருள் உன் பின்னால் ஒளிந்திருக்கவில்லை, உன் முன்னால் வழியை காண்பித்து கொண்டிருக்கின்றது. நீ தொட்ட விஷயமெல்லாம் தங்கமாக மாறும். உன் நினைவுகள் எல்லாம் சாதனைகளாக மாறும். தோல்விகள் கூட உன்னை செம்மையாக்கும். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விநாயகனினுடைய திட்டம் மிகவும் பெரியது, மிகவும் வல்லமை பெற்றது. உன் மனதிற்குள் நீ வைத்திருக்கின்ற அந்த ஆசைகள் எல்லாம் என்னுடைய திட்டங்களோடு சேர்ந்து ஒன்றிணைந்து மாபெரும் வெற்றியாக உனக்கு கிடைத்தே தீரும். உன் பாதை முடிந்தது என்று நீ நினைத்து நின்ற அந்த தருணத்தில் உனக்கான புது பாதையை நான் கரம் நீட்டி காட்டி இவ்வழி செல், உனக்கான வெற்றியை பெறுவாய் என்று சொல்லும் பொழுது உன் கண்களில் பிறக்கின்ற அந்த நம்பிக்கையும் உன் மனதில் எழுகின்ற அந்த என் மீதான பக்தியும் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். நம்பிக்கை கொண்டவனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் இழக்கப்படாது. அது உன்னத நிலைக்கு தான் உன்னை அழைத்து செல்லும். இப்பொழுது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று.
என்னுடைய கரத்தை நம்பிக்கையோடு தொட வேண்டியது நான் சொன்னேன் என்பதால் தொட்டு விட்டாய். உன் கரத்தில் நான் வைக்க வேண்டிய வரம் பல. அந்த வரங்கள் எல்லாம் இப்பொழுது ஒவ்வொன்றாக உன்னுடைய கரம் நிறைய கிடைத்து கொண்டே இருக்கும். நீ எதிர்பார்த்த விஷயம் உடனடியாக நடக்கும் பொழுது, அந்த பல நாள் கனவுக்கு பல நாள் காத்திருப்புக்கு பலன் கிடைக்கும் பொழுது உன்னை அறியாமலேயே ஒருவித உள்ள பூரிப்போடு நீ மாறி விடுவாய். இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் ஆணித்தனமாக இருந்தே தீரும். அந்த அளவிற்கு இறைவன் உன்னுடைய வாழ்க்கையில் அருள் புரிய ஆரம்பித்து விட்டான். ஒரு நிமிடம் கூட உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை நான் பார்க்கின்றேன். இனியும் அப்படிப்பட்ட கஷ்டங்களையும் வேதனைகளையும் நீ அனுபவிக்கப் போவது இல்லை. உன்னுடைய உள்ளத்தால் இந்த விநாயகனை உணர்ந்தால் போதும், உன்னுடைய காத்திருப்பு அனைத்தும் முடிந்து அதன் பலன் உன்னுடைய கரம் வந்து சேரும். உன் மனதில் தோன்றும் எண்ணங்கள் அனைத்தும் இனி நற்பாதையில் பயணிக்கும். நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். இது புதிய தொடக்கம். நம்பிக்கை வைத்திருந்த நீயே இன்று வினையாகிய என்னுடைய செயலை, என்னுடைய திட்டங்களை, அருளை பெற்றுக்கொண்டே இருக்க போகின்றாய். நீ கரத்தை நீட்டுகின்றாய். என்னுடைய கரம் உன்னை தழுவியது. இந்த நிமிடம் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பம் ஆரம்பிக்கின்றது. இவ்வளவு நாட்கள் உன் மீது விழுந்திருந்த அந்த சோகங்கள் இப்பொழுது ஓரம் கட்டி நின்றுவிடும். அந்த சோகங்கள் எல்லாம் இனியும் உன்னுடைய வாழ்க்கையில் குறுக்கிடாது. உன் தைரியம், உன் மன அமைதி, அந்த அன்பு எல்லாம் இணைந்து மகத்தான வெற்றியை ஏற்படுத்தி கொள்ளும். என்னுடைய அருள் மட்டும் போதும். உன்னுடைய வாழ்க்கை இன்பமயமாக வெற்றியின் சிகரத்தில் நீ நிற்கப் போகின்றாய். உன்னுடைய முயற்சி எல்லாம் திருவிழா போல கொண்டாடப்பட போகின்றது வெற்றியை பெற்று. இன்று உன்னுடைய கரத்தில் ஒன்று கிடைக்கும் என்று சொன்னேன். அது வெறும் அதிர்ஷ்டமா? அது என்னுடைய அருள், அது என்னுடைய ஆசி, அது என்னுடைய வாக்கு. நல்லபடியாக நடக்கும். இத்தனை நாள் நீ காத்திருந்தாய். எப்பொழுதுதான் எனக்கு கிடைக்கும்? நான் அதற்கு அத்தனை தகுதிகளை பெற்றிருந்தும் எனக்கு தாமதமாகின்றது. எனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று யார் கரத்திலும் சேர்ந்து விடுமோ என்கின்ற பயம் வேறு ஒரு பக்கம். உனக்கு என்று எழுதப்பட்டது எங்கிருந்தாலும் எப்பொழுது ஆனாலும் அது உனக்கு தான் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள். மனதிற்குள் இருக்கக்கூடிய சந்தேகத்தையும் பயத்தையும் தயக்கத்தையும் விட்டுவிட்டு தைரியமாக என் துணை இருக்கின்றது என்று செயல்படு. உன்னால் முடியாதது எதுவும் இல்லை என்று நினைத்து உன்னுடைய முயற்சியை விடாமுயற்சியாக மாற்று. அது வெற்றியை பரிசாக கொடுக்கும் என்று நம்பு. முழு மனதோடு ஈடுபாட்டோடு நீ செய்யும் எல்லா விஷயங்களும் உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெற்றியை நிச்சயம் தரக்கூடியதாக இருக்கும். நல்லது நடக்கும்.